அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு இஸ்லாம் தமிழ். இப்போ நாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றுடைய இரண்டாவது பாகத்தை பார்க்கலாம். அதாவது போன வீடியோவில் மக்காவுக்கு வரும் யாத்திரிகர்களுக்கு தண்ணீர் வழங்கும் பொறுப்பும் கௌரவமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாட்டனாரான அப்துல் முத்தலிபுக்கும் அவருக்கு 5 தலைமுறைகளுக்கு முன்னுள்ள அவர் மூதாதையருக்கும் இருந்து வந்தது. ஆயினும் ஜம்சம் கிணறு தூர்ந்து போயிருந்த இடம் எதுவென்பது யாருக்கும் தெரியாதிருந்தது. அதன் பெருமையை பற்றி மக்கள் பேசிக் கொள்வார்களே என்று அதை கண்டுபிடிப்பதில் எவரும் ஆர்வம் காட்டினார் இல்லை. இக்கிணற்றை கண்டுபிடித்தால் தனது தண்ணீர் பந்தல் தர்மத்துக்கு மிக்க உதவியாக இருக்குமே என்ற எண்ணம் மட்டும் அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு சில காலமாக இருந்து வந்தது. ஓர் இரவு அவர் காபாவுக்கு அருகாமையில் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களின் அன்னையார் ஹாஜராவும் அடக்கமாகியுள்ள அரைவட்ட வடிவமுள்ள ஹிஜ்ரி எனும் தளத்தில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அமரர் ஒருவர் கடவில் தோன்றி ஜம்சம் கிணத்தை தோண்டுமாறு கட்டளையிட்டு சென்றார். ஆனால் அவ்வானவர் கிணறு இருக்கும் இடத்தை தெரியப்படுத்தினார் இல்லை. அடுத்த இரவும் 3ஆம் இரவும் அதே இடத்தில் அப்துல் முத்தலிப் அவர்கள் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவ்வானவர் மீண்டும் மீண்டும் தோன்றினார். 3ஆம் இரவுதான் காபாவின் எல்லைக்குள் குறைஷியரின் இசாப் நாயிலா விக்கிரகங்களுக்கு மத்தியில் கிணறு இருந்த இடத்தை அவ்வானவர் அடையாளம் காட்டி அங்கு ஒரு எறும்பு புற்றின் மீது அண்டங்காக்கை ஒன்று அமர்ந்து கொத்திக் கொண்டிருக்கும் எனவும் அறிவித்து தெளிவுபடுத்தினார். மறுநாள் காலையில் மண்வெட்டி கடற்பாறை சகிதமாக அப்போது இருந்த ஒரே மகன் ஹாரிதையும் அழைத்து கொண்டு வானவர் அடையாளம் சொன்ன இடத்திற்கு அப்துல் முத்தலிப் அவர்கள் சென்றார்கள். கடவில் அறிவித்தபடி அங்கு அண்டங்காக்கை எறும்பு புற்றின் மீது உட்கார்ந்து கொத்திக் கொண்டிருந்தது. உடனே அப்துல் முத்தலிப் அவர்கள் அவ்விடத்தில் தனது கிணறு தோண்டும் பணியை ஆரம்பித்தார். பைத்தியக்காரத்தனமாக இவர் இவ்வேளையை இறங்கிக் கொண்டிருக்கிறார் என கூறி மற்ற குறைஷிகள் எவரும் அவருடன் பங்கு கொள்ளவோ அல்லது உதவவோ ஊக்கமளிக்கவோ முன்வரவில்லை. அதை கண்ட அப்துல் முத்தலிப் அவர்கள் மனம் நொந்தவராக இறைவனிடம், இறைவா, இந்த புனித பணியில் என்னுடன் ஒத்துழைக்க எவரும் முன்வர காணோம். ஆனால் நீ அருள் கூர்ந்து எனக்கு 10 புத்திரர்களை அளித்து இந்த ஜம்சம் கிணற்றை கண்டுபிடிப்பதிலும் எனக்கு வெற்றியை நல்குவாயானால் என் 10 புத்திரர்களில் ஒருவரை உனக்கு நான் உயிர் தியாகம் செய்து விடுகிறேன் என பிரார்த்தனை செய்து கொண்டார். இறைவனும் அவரது பிரார்த்தனையை ஏற்றுக்கொண்டு மொத்தம் அவருக்கு 15 புதல்வர்களையும் 6 புதல்விகளையும் அளித்து ஜம்சம் கிணற்றை கண்டுபிடிக்க அருள் பாலித்தான். அன்று முதல் இன்று வரை மக்காவுக்கு யாத்திரை செல்லும் மக்களுக்கு ஜம்சம் தான் மாவுல் ஹயாத்தாக உயிரூற்றாக நின்று உதவுகிறது. தமக்கு 10 ஆண் மக்கள் பிறந்ததின் பின்னரே அப்துல் முத்தலிப் அவர்களுக்கு தாம் எடுத்துக்கொண்ட பிரார்த்தனை நினைவுக்கு வந்தது. உடனே அதை நிறைவேற்ற உறுதி பூண்டு தன் மக்கள் 14 குடும்பத்தாரையும் அழைத்துக் கொண்டு காபாவுக்கு சென்றார். அங்கு 14 பெயர்களையும் தனித்தனியாக எழுதி திருவுள சீட்டு போட்டு எடுத்ததில் தம் அழகு மைந்தர் அப்துல்லா அவர்களின் பெயர்தான் கைக்கு வந்தது. இவர் அப்துல் முத்தலிப் அவர்களின் அன்பு மனைவியான ஃபாத்திமா அவர்களின் மணி வயிற்றில் பிறந்தவராவார். இம்மைந்தன் மீதுதான் அவர் அலாதியான கரிசனம் காட்டி வளர்த்து வந்தார். திருவுள சீட்டில் அப்துல்லா அவர்களின் பெயர் வந்திருப்பதைக் கண்டு அங்கு கூடியிருந்த மக்கள் அனைவரும் குடும்பத்தாரும் கோவென கதறி அழுதனர். அங்கிருந்த சில நல்லவர்களும் பெரியவர்களும் அப்துல் முத்தலிப் அவர்களை நோக்கி, நீர் அப்துல்லாவை பலியிடுவது கூடாது. ஒவ்வொருவரும் இப்படி தன் அன்பு குழந்தைகளை பலி கொடுக்க ஆரம்பித்தால் மக்களின் நிலைமை என்னாவது? இதற்கு பிராயச்சித்தமாக ஒட்டகங்களை பலியிடுவதுதான் அறிவுடைமையாகும் என மாற்று பரிகாரத்தை கூறினர். இதனை பூசாரி உட்பட அங்கிருந்த அனைவரும் ஆமோதித்தனர். எனவே அப்துல் முத்தலிப் அவர்களும் இப்பரிகாரத்துக்கு ஒருவாறு சம்மதித்தார். பின்பு அப்துல்லா அவர்களின் பெயரையும் ஒட்டகம் 10 எண்ணிக்கையும் தனித்தனி சீட்டு எழுதி போட்டு குலுக்கி எடுத்தனர். அதிலும் அப்துல்லா அவர்களின் சீட்டே கைக்கு வந்தது. ஒட்டக எண்ணிக்கையை 10 அதிகரித்து சென்று இறுதியில் 100 ஒட்டகை என்ற சீட்டை போட்டு குலுக்கி எடுத்தபோதுதான் ஒட்டகை சீட்டு கைக்கு வந்தது. அப்துல்லா அவர்களின் பெயர் வரவில்லை. கூடியிருந்தோர் அனைவரும் ஆறுதல் பெருமூச்சு விட்டு மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தனர். அப்துல்லா அவர்களின் உயிர் காக்கப்பட்டது. அப்துல் முத்தலிப் அவர்கள் 100 ஒட்டகங்களை வழியிட்டு தன் பிரார்த்தனையை இனிதுரம் முடித்து மன நிறைவு கொண்டார். அன்று முதல் அரபு நாட்டில் நரபலிக்கு பகரமாக 100 ஒட்டகங்களை அறுப்பது என்பது நிலைநிறுத்தப்பட்டது. அப்துல்லா அவர்கள் தான் அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமை தந்தையாவார். இறைவனுக்காக பலியிட அழைத்துச் செல்லப்பட்ட நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அன்னாரின் வழித்தோன்றலான தன் அன்பு தந்தையையும் மனதில் கொண்டுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பலியிட அழைத்துச் செல்லப்பட்ட இரு தந்தையரின் புதல்வனாக இருக்கிறேன் என கருத்தாளத்துடன் ஒரு முறை கூறினார்கள். இளவல் அப்துல்லா அவர்களுக்கு 24 வயதான போது அப்துல் முத்தலிப் அவர்கள்
தம் அன்பு திருமகனுக்கு எத்ரிபிலிருந்து வந்து மக்காவில் தன் சிறிய தந்தை உஹைபின் இல்லத்தில் தங்கியிருந்த வஹ்ப் இப்னு அப்துல் மனாப் இப்னு ஹஜ்ரா என்பவரின் அழகு திருமகள் ஆமினா என்ற மங்கை நல்லாரை பெண் பேசி சிறப்பாக திருமணம் செய்து வைத்தார். அதே சமயம் உஹைபின் புதல்வி ஹாலாவையும் அப்துல் முத்தலிப் அவர்கள் தமக்கு திருமணம் செய்து கொண்டார்கள். ஹலரத் ஹம்சாவும் சஃபியாவும் மற்றும் இருவரும் இப்பெண்மணிக்கு பிறந்தவர்கள் ஆவார்கள். திருமணமாகி சில மாதங்களில் அப்துல்லா அவர்கள் வியாபார நிமித்தமாக சிரியாவுக்கு சென்றார். அங்கிருந்து மக்கா திரும்புகையில் எத்ரிபில் உள்ள தன் மைத்துனர் வீட்டில் வந்து தங்கினார். அங்கே அவர் நோயுற்று குணமாகாது இறைவன் நாட்டப்படியே எத்ரிபிலேயே மரணமாகி நல்லடக்கம் செய்யப்பட்டார். அப்துல்லா அவர்கள் கிபி 545 பிறந்து 571 இறப்பெய்தினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது சமயம் தன் அன்னை வயிற்றில் 8 மாத சிசுவாக இருந்தார்கள். அப்துல்லா அவர்கள் இருக்கும்போது தன் மனைவிக்கும் மகனுக்கும் விட்டு சென்ற சொத்துக்கள் 5 ஒட்டகைகளும் சில ஆடுகளும் உம்மு ஜமன் என்னும் ஒரு நீக்ரோ பெண் அடிமையுமே ஆவார்கள். ஆமினாவின் மணிவயிறு பெற்ற மாணிக்கச் சுடர் 10 மாதம் கழித்ததும் யானை ஆண்டு ரபியுல் அவ்வல் திங்கள் 12ஆம் நாள் கிபி 571 ஏப்ரல் 20 திங்கட்கிழமை அன்று அதிகாலையில் மறுவிலாதெழுந்த முழுமதி எனலாய் இப்பூதலகத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறப்பு ஈசா நபி அவர்களுக்கு சுமார் 571 வருடங்களுக்கு பின்னரும், தாவூத் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 1800 ஆண்டுகளுக்கு பின்னரும், மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 2300 வருடங்களுக்கு பின்னரும், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு 3070 ஆண்டுகளுக்கு பின்னரும், நூ அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்து வந்த பெருவெள்ளத்துக்கு 4490 வருடங்களுக்கு பின்னரும், ஆதம் நபி அவர்களுடைய 6750 ஆண்டுகளுக்கு பின்னரும் இந்நிகழ்ந்ததாக வால்டயர் என்னும் பிரெஞ்சு சரித்திர ஆசிரியர் குறிப்பிடுகிறார். காபத்துல்லாவின் காரணமாக மக்காவாசிகளான குறைசிகளுக்கு ஏற்பட்டிருந்த செல்வம், செல்வாக்கு, பெருமை இவற்றை கண்டு பொறாமையுற்ற அபிசீனிய மன்னரின் ஆட்சியின் கீழ் இருந்த யமன் மாகாணத்தில் கவர்னரான அப்ரஹா அல் ஹஹ்ரம் என்னும் கிறிஸ்தவர் காபத்துல்லாவை இடித்து தரைமட்டமாக்கும் எண்ணத்தில் யானைப்படை ஒன்றை திரட்டிக் கொண்டு மக்காவை தாக்க வந்தார். அப்ரஹாவுக்கு ஏற்பட்ட ஆத்திரம் ஏதெனில் யாத்திரைக்காக அரபு நாட்டு மக்கள் அனைவரும் மக்காவை நோக்கி சென்று கொண்டிருந்ததை திசை திருப்புவான் வேண்டி அவர் தனது தலைநகரான சன்னாவில் மிக்க அழகான ஹலீஸ் என்ற கிறிஸ்தவ மாதா கோவில் ஒன்றை நிர்மாணித்து மக்களை அங்கு யாத்திரைக்கு வருமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் அரபு நாட்டு மக்களோ மக்காவையும் அதில் இடம்பெற்றுள்ள காபாவையும் தான் புனிதமாக கருதினார்களே அன்றி அப்ரஹாவையும் மதித்து அவர் கட்டிய ஹலீஸை தரிசிக்க ஷன்னாவின் பக்கம் முகம் திருப்பி கூட பார்க்க மனம் கொண்டாரில்லை. இதுவே அப்ரஹாவின் பொறாமை தீயை மூண்டலச் செய்து காபத்துல்லாவின் மீது படையெடுக்குமாறு அவரை தூண்டியதாகும். ஆனால் இறைவனோ தன் இல்லத்தை காக்கும் முறையில் அபாபில் என்ற ஒரு வகை குருவிகளை கூட்டமாக அனுப்பி அவற்றின் அலகுகளிலும் கால்களிலும் பற்றியிருந்த சிஜ்ஜீல் என்ற சிறிய கற்களை கொன்று அப்ரஹாவையும் அவரது யானை படைகளையும் அழியச் செய்தான். அப்பறவைகள் உதித்த கற்கள் யானைகள் மீதும் படை வீரர்கள் மீதும் பட்டு அவர்களை ஊடுருவி துளைத்து சென்று மடியச் செய்தன. அபாபில் பறவைகள் கரிய நிற உடலும் பச்சை நிற கழுத்தும் உடையவனாயிருந்தன. சிஜ்ஜீல் கற்களில் சில ஹலரத் அலியின் சகோதரி உம்முஹானி வீட்டில் இருந்ததை பார்த்ததாக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள். இச்சம்பவம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறப்பதற்கு சுமார் 50 தினங்களுக்கு முன் நிகழ்ந்ததாக கூறப்படுகிறது. எனவேதான் இந்த வருடத்தை மக்கள் யானை ஆண்டு என அழைக்கின்றார்கள். இதனுடைய தொடர்ச்சியை அடுத்த காணொளியில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.